தீர்காயுள் யாருக்கு? ஒரு ஜாதகத்துல எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது, எந்த பாவகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு தீர்காயுள் கிடைக்கும் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆயுளுக்கு காரணமான அமைப்புகள் என்ன? எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துல ஆயுளுக்கு முக்கியமான காரகங்கள் எதுனா, ஆயுள் காரகனாகிய சனி பகவான், லக்கணம், லக்கணாதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, ராசி, ராசி அதிபதி ஆகிய அமைப்புகள் தாங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகள். முதல்ல ஆயுள் காரகனாகிய சனி பகவான். சனி பகவான் என்னதான் ஒரு பாவ கிரகம் அப்படின்னு சொன்னாலும் கூட 8ஆம் இடத்திற்கு ஆயுளுக்கு காரணமான கிரகமாக வரக்கூடியவர் அவர்தான். ஏன்னா சனிதான் வாயு கிரகம். மனிதனுடைய ஆயுள் அப்படிங்கிறது என்ன? அவனுடைய உடம்புல மூச்சு காற்று இருக்கும் வரை அந்த காற்று ஆகிய அந்த வாயுக்கு காரணமான கிரகம் இந்த சனி பகவான் தான். அதனால எந்த ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தீர்காயுள் உண்டு. சனி மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ ஆட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும், அதே போல துலாத்துல உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தீர்காயுள் உண்டுங்க. அதற்கு அடுத்த மாதிரி சனி பகவான் மற்ற இடங்கள்ல இருக்கும் பொழுது சுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் பொழுதோ அல்லது சுபர்களின் பார்வையில் இருக்கும் பொழுதோ அவர்களுக்கும் தீர்காயுள் உண்டு. சனி சுபத்துவமாக இருப்பதனால, உதாரணத்திற்கு சனி புதனோடு இணைந்திருப்பது, அல்லது சனி குருவோடு இணைந்திருப்பது, அல்லது சனி உச்ச சுக்கரனாகிய சுக்கரனோடு இணைந்திருப்பது, இது மாதிரி வலுப்பெற்ற சுபர்களோடு சனி பகவான் இணைந்திருப்பதும் அவர்களுக்கு தீர்காயுள் இருக்கும் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி சந்திரனோடு இணைந்திருப்பது அல்லது பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய சுப சந்திரனின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதே மாதிரி தீர்காயுளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான். சுப கிரகங்களுடைய பார்வையிலையும் திரிக்பல அடிப்படையில சனி பகவான் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கும் தீர்காயுள் உண்டு. உதாரணமாக சனி கும்பத்தில் இருக்கும் பொழுது சிம்மத்திலிருந்து புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது துலாத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக இந்த சனி பகவானை பார்த்தாலும் அவர்களுக்கும் தீர்காயுள் உண்டு. ஆக ஆயுள் காரகனாகிய சனி பகவான் எந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரோ, யாருக்கு சுப கிரகங்களின் தொடர்போடு சுபத்துவமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தீர்காயுள் உண்டுங்க. அதே மாதிரி பாவக அமைப்புகள்ல எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 8ஆம் பாவகம் தான் ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடியது. அப்ப அந்த 8ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 8ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்தாங்க ஒருவருடைய ஆயுள் தீர்மானம் செய்யப்படுகிறது. அந்த அமைப்படி நம்ம ஒரு உதாரணத்திற்கு ஒரு ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கலாம். ரிஷபத்திற்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது தனுசு. அப்ப இந்த தனுசு வீட்டுல தனுசின் அதிபதியாகிய 8ஆம் அதிபதியாகிய குரு பகவானே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இவர்களுக்கு தீர்காயுள் உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் ஸ்தானத்திலே சுபராகி ஆட்சியாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல தீர்காயுள் இருக்குங்க. அதே போல இந்த குரு பகவான் இன்னொரு வீடாகிய மீனத்தில் ஆட்சியாக இருப்பதோ அல்லது கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இவர்களுக்கு நல்ல ஆயுள் பலம் உள்ளது அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரி, குரு பகவான் ஆட்சி உச்சமாக இல்லை அப்படின்னாலும் கூட 8ஆம் பாவகத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்புகளும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். அதன் மூலமாக குரு பார்வை கிடைப்பதனால் அந்த 8ஆம் பாவகம் வலிமை அடைகிறது. இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, குரு, சுக்கிரன், புதன் ஆகிய சுப கிரகங்கள் பௌர்ணமி சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வை 8ஆம் பாவத்துக்கு கிடைக்கும் போதும் அந்த ஆயுள் ஸ்தானம் வலிமை அடையும். குரு பகவான் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் பாவத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக இந்த ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பது, அல்லது 4, 12ஆம் பாவங்களிலிருந்து தன்னுடைய 5, 9ஆம் பார்வைகளின் மூலமாக இந்த 8ஆம் ஸ்தானத்தை பார்த்து வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்புகளும் ஒருவருக்கு ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் தான். அதே மாதிரி குருவை தவிர்த்து மற்ற சுப கிரகங்களாகிய புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் 8ஆம் பாவத்திலே அமர்ந்திருப்பது அல்லது 2ஆம் பாவத்திலிருந்து இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் ஒருவருக்கு நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய தீர்காயுள் அமைப்புகளாகத்தான் இருக்கும். சரி, 8ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தா ஆயுள் குறையுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. 8ஆம் பாவகம் வலிமையாக இருந்து 8ஆம் பாவகாதிபதி நீச்சமாகவே இருந்தாலும் கூட அவர் நீச்சபங்க அமைப்புகளில் இருக்கும் பொழுதோ அல்லது மற்ற சுப கிரகங்களின் தொடர்போடு வலிமையாக இருக்கக்கூடிய நிலைகளிலும் இவர்களுக்கு நல்ல ஆயுள் உண்டு. உதாரணமாக இந்த ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய குரு பகவான் மகரத்துல நீச்சமாகவே இருந்தாலும் கூட அவர் சனியோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கும் பொழுதும் இவர்களுக்கும் தீர்காயுள் உண்டு. இந்த இடத்துல 2 அமைப்புகள் நடக்குது. ஒன்னு, ஆயுள் காரகனாகிய சனி பகவான் குருவோடு இணைந்து சுபத்துவம் ஆகிறார். அடுத்தபடியாக 8ஆம் அதிபதியாகிய குரு பகவான் ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து நீச்சபங்க அமைப்புல வலிமை அடைகிறார். ஆக 8ஆம் அதிபதி நீச்சமாகவே இருந்தாலும் நீச்சபங்க அமைப்பில் இருப்பது அல்லது மற்ற வீடுகள்ல நட்பு, சமம், இது மாதிரி பகை வீடுகளில் இருந்தாலும் கூட அவர் சுப கிரகங்களாகிய புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்களினோடு இணைந்திருப்பது அல்லது இந்த புதன், சுக்கிரன், குரு ஆகிய சுபர்களின் பார்வையில் இருப்பதும் அவருக்கு வலிமை தரக்கூடிய அமைப்பு தான். அந்த அமைப்பிலும் 8ஆம் அதிபதி வலிமை அடைகிறார். அதனால அவர்களுக்கும் தீர்காயுள் அமைப்புகளை கொடுப்பார்.
அடுத்ததாக நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதற்கு லக்கணமே மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அமைப்பின்படி ஒருவர் நன்றாக இருக்க வேண்டுமா அல்லது கெட்டுப் போக வேண்டுமா அப்படிங்கிறதை முடிவு செய்யக்கூடியது லக்கணம். அதனால ஆயுள் அமைப்புகளுக்கும் லக்கணமும் லக்கணாதிபதியும் மிக வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல தான் ராசியும் ராசி அதிபதி ஆகிய கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுதும் ஒருவருக்கு ஆயுள் அதிகரிக்கும். இந்த அமைப்பின்படி இந்த ரிஷப லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாகிய சுபராகிய இந்த சுக்கிரன் லக்கணத்திலே ஆட்சியாக இருப்பது அல்லது தன்னுடைய இன்னொரு வீடாகிய துலாத்தில் ஆட்சியாக இருப்பது அல்லது மீனத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் லக்கணாதிபதி வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல இவருக்கு நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கும். எப்போதுமே 8ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறாரே அப்புறம் ஆயுள் கம்மியா இருக்குன்னு நினைக்க கூடாது. லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது எப்பயுமே முக்கியம். லக்கணம் தான் உயிர். உயிர் நன்றாக இருந்தா தான் ஒருவருக்கு அதற்கு பின் ஆயுள் நன்றாக இருக்கும். அந்த அமைப்பின்படி லக்கணம், ராசி ஆகிய 2 அமைப்புகளுமே வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தான் தீர்காயுள் அமைப்புகள் உண்டாகும். அதே மாதிரி லக்கணத்துல சுப கிரகங்களாகிய புதன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருப்பது அல்லது சந்திரன் மாதிரி ஒரு சுப கிரகம் வளர்பிறை அமைப்புல அல்லது தேய்பிறையாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் அமர்ந்து ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒருவருக்கு நல்ல தீர்காயுளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கும். லக்கணத்தை இதே மாதிரி சுபர்கள் பார்க்கும் கூடிய அமைப்புகளும் ஒருவருக்கு நன்மை தரக்கூடிய நல்ல அமைப்புகள் தான். அந்த அமைப்பிலும் ஒருவருடைய ஆயுள் வலிமை அடையும். புதன், சுக்கிரன், குரு ஆகிய சுப கிரகங்கள் லக்கணத்தை பார்ப்பது அல்லது குரு பகவான் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் ஒருவருக்கு தீர்காயுளை கூட்டக்கூடிய ஒரு அமைப்புகளாகவே இருக்கும். சரிங்க, இந்த அமைப்பின்படி சனி பகவான் லக்கணம், லக்கணாதிபதி, அதனுடைய துணை அமைப்பாகிய ராசி அதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி ஆகிய கிரகங்கள் அனைத்துமே வலிமையாக இருந்தா தான் ஒருவருக்கு தீர்காயுள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு எத்தனை அமைப்புகள் வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, லக்கணம், லக்கணாதிபதி ஆகிய அமைப்புகள் மட்டும் ஒருவருக்கு வலுவாக இருந்தாலே அவர்கள் 80, 90 வயதுக்கு அதிகமான ஒரு தீர்காயுள் உள்ள நபராக அவர் இருப்பார்.